அப்போ வச்சு நீங்கள் கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் எண்ட் ஆஃப் மந்த் கேஷ் பேலன்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் மந்த் கேஷ் பேலன்ஸ்னால் போனதுடைய க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அடுத்த மாதத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, அடுத்த மாதத்துடைய க்ளோசிங் பேலன்ஸ், ப்ரீவியஸ் மந்தோடைய க்ளோசிங் பேலன்ஸு, நெக்ஸ்ட் மந்த்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, தென் இது மாறி வரும். அது அடுத்த மாதத்துடைய க்ளோசிங் பேலன்ஸ், அதுக்கு அடுத்த மாதத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸ், இது வரணும். ஸோ நீங்கள் சர்ப்ளஸ் வந்ததுன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணலனாக்கா லாபத்துக்காக பண்ணக்கூடாது, வட்டி வந்ததுக்கு பண்ணக்கூடாது. ரெடிமேடாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். லிக்விடிட்டி, சேஃப்டி, நமக்கு எல்லாம் தெரியாத இடத்துல போட்ட முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் வந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. ஒரு பேங்க்கில் போடலாம் டெம்பரரியாக. பேங்க்கில் வந்து ஓடி கட்டினா அது கட்டிடலாம், அப்போ வட்டி குறையும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் சர்ப்ளஸ் வந்தால். ஆனால் ஷார்ட் ஃபால் வந்தால் தான் ப்ராப்ளம். ஷார்ட் ஃபால் வந்துச்சுன்னா கேஷ் கிரைசிஸு. ஸோ வேஜின்காரன் நிற்பான், அங்கே லேபருக்கு இப்போ கூலி கொடுக்கணும், இங்கே சப்ளை கேட்டுன்னு இருப்பான், இபி நோட்டீஸ் வரும், பணம் கட்டணும், என்ன பண்ணுறது? ஐயோ சார், அதெல்லாம் அங்கே தான் பிரச்சனையே வருது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் யார் மூலையாவது பேங்க் ரெடிமேடாக உங்களுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்துட்டு இருக்கணும். பேங்க்கில் ஒரு ஓடி ஒரு 10 lakhs 10 lakhs வச்சுக்கலாம், 10 lakhs வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 8 lakhs எடுத்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு போய் 2 லட்சம் ட்ராப் பண்ணி டக்குன்னு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க, பிஸ்னஸ் ஸ்மூத்தாக ஓடிடும். அதில் எந்த கஷ்டம் சிக்கலும் வராது. அதனால் லைன் ஆஃப் கிரெடிட் எப்பவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி உங்கள் பேங்க்கோ, அது மாதிரி நீங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸு, உங்கள் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லாம் உங்களுக்கு ரேட் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஆனால் எப்போவுமே கொஞ்சம் ப்ரொசீஜராக கேட்பாங்க, ஆனால் எல்லாம் கொடுத்து ஒரு லிமிட் வாங்கி வச்சுங்க எப்போவுமே. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு யார் ரெடிமேடாக கொடுப்பாங்க. அந்த லைன் ஆஃப் கிரெடிட் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும், ரெடியாக. திடீர்னு எனக்கு பிஸ்னஸில் வந்து எப்போவுமே ஃப்ளக்சுவேஷன் இருந்ததும் அப்படியே நேரடியாக நீங்கள் நினச்ச மாதிரி வராது. பட்ஜெட்டில் வந்து எல்லாமே அப்படியே சரியாக போகாது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மாறி கூட்டி கழித்து பார்த்து தான் வரும். ஆனால் அந்த 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 இது வந்து வித்தியாசம் ரொம்ப இருக்கக்கூடாது. ஓரளவு அது நேர்த்தியாக இருக்கணும். அப்போ நீங்கள் கொடுத்த டெபிசிட்டு ஓரளவு நீங்கள் நிர்ணயிக்கலாம். அப்போ நிர்ணயிக்கும் போது நமக்கு என்ன ஆப்போசிட்டு, எங்கே ஆப்போசிட்டு, எங்கே போய் கேட்கலாம், யாரை போய் கேட்கலாம். ஸோ பேங்க்கில் ரெடியாக லிமிட் வச்சா டக்குன்னு பேங்க்கில் ட்ராப் பண்ணி பேமெண்ட்டு, சப்ளையர்ஸு இதெல்லாம் கொடுத்துருவோம். ஸோ குட்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கோம், சப்ளை குட்ஸ் கொடுத்துருவோம், ப்ரொடக்ஷன் வில் பி கண்டினியூஸாக ஓடும், சேல்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் ஏணுமோ அந்த ப்ராஃபிட் நீங்கள் அடைய முடியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம வந்து கேஷ் பட்ஜெட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுவோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. அந்த எக்ஸாம்பிளை நெக்ஸ்ட் வீடியோ